ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் எப்போவுமே இந்த இந்த மாதம் ஃபுல்லாக புரட்டாசி பெருமாள் பற்றின பதிவு தானே போடுவேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி முருகர் பற்றின பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு புரட்டாசி கிருத்திகை, அதனால் முருகப்பெருமானிக்குரிய பதிவு தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் சரி, சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப 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 நன்றி. நாளைக்கு கிருத்திகை வழிபாடு பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 6:42 வரைக்கும் பரணி நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு கிழமைகளில் பார்த்திங்கன்னா செவ்வாய், திதிகளில் சஷ்டி, நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப சிறந்தது நம்ம வழிபாட்டுக்கு. இந்த நாட்களில் முருகப்பெருமானை வழிபடுறதுனால முருகப்பெருமானின் பரிபூரண அருளும் வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சஷ்டி விரதத்தை போலவே கிருத்திகை விரதமும் துன்பம் போக்கும் ஒரு சிறப்பான விரதம்னே சொல்லலாம். இந்த கிருத்திகை அன்று பார்த்திங்கன்னா முருகப்பெருமானை சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டு வந்தோம் அப்படின்னா முருகரிடம் முன் வச்ச வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முருகர் வேறு வேல் வேறு கிடையாது. அப்படிங்கிறதுனால முருகருக்குரிய நாட்களில் வேல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த சிறிய அளவுனால எப்போதும் ஒரு வேல் வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. அது சிறந்த பலனை கொடுக்கும். அதே போல் வரம் பெற்ற கார்த்திகை பெண்கள், அதாவது சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து தான் தோன்றிய 6 தீப்பொறிகளில் இருந்து தான் முருகப்பெருமான் தோன்றினார். அந்த 6 குழந்தைகளையுமே தான் அந்த கார்த்திகை பெண்கள் 6 பேர் வளர்த்துருக்காங்க. முருகப்பெருமானை சரவண பொய்கையில் எடுத்து அங்கிருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக தான் சிவபெருமான் அவர்களே பெயரிலே முருகன் கார்த்திகேயன் அப்படின்ற பெயர் பெறுவான் அப்படின்னு அவர்களுக்குரிய நாளாகிய கிருத்திகை நட்சத்திரம் இன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டோம் அப்படின்னா இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில சகல செல்வங்களும் பெற்று வாழ்வாங்க அப்படின்னு வரமளிச்சிருக்கிறாரு. இந்த கிருத்திகை விரதம் இருக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா, முருகரின் அருள் பெறுவதற்காக கிருத்திகை விரதம் இருக்கிறவங்க காலையில் குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு பூக்கள் சாத்தி தீபம் ஏற்றி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் உண்ணாமல் எதுவும் சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லைன்னா பால், பழம் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. முருகன் படத்துக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சுக்கோங்க. ஒரு நெய் தீபம், கண்டிப்பாக நெய் தீபம் ஒன்றாச்சும் ஏற்றி வைங்க. இல்லை அதுவும் முடியலைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் தீபமே ஏற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே போல் முருகர் சிலை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் ஒரு பால் அபிஷேகமாவது பண்ணுங்கள். கண்டிப்பாக பஞ்சாமிர்தம் அபிஷேகம் ரொம்ப சிறப்பு, நீங்கள் அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், இது போன்ற என்ன உங்ககிட்ட புக் இருக்கோ அதெல்லாம் பாராயணம் செஞ்சு முருகருக்கு முடிஞ்ச சர்க்கரை பொங்கல், ஏதாச்சும் நெய் இனிப்பு நெய்வேத்தியம் படைச்சிக்கலாம். சாயந்தர நேரத்தில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில், முருகர் கோயில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போயிட்டு வாங்க. இந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கும் ஏழை மக்களுக்கு தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இது போன்ற ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை அந்த அன்னைக்கு தானம் செஞ்சுட்டு நீங்கள் உங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த கிருத்திகை நட்சத்திர விரத பலன்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறவங்க நிறைவான அறிவு, நிலையான செல்வம், நீண்ட ஆயுள், அன்பு, பண்பு நிறைஞ்ச வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குணமுள்ள குழந்தைகள், இது எல்லா பேரும் நமக்கு கிடைக்கும். சிறப்பாக வாழலாம். இந்த சாஸ்திர விதிப்படி முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சமானவர். அதனால் செவ்வாய் கிரகத்தால் உங்களுக்கு ஏற்படும் தோஷத்தால் திருமண தடை, செவ்வாய் தோஷம், கர்ம புத்திர தோஷம், இது எல்லாமே நீங்கும். கடன் தொல்லை அடியோட நீங்கிரும். நம்பிக்கையோட மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல நலன்களையும் பலன்களையும் பெறலாம். முருகப்பெருமான் கோயிலில் நடக்கிற அபிஷேக ஆராதனை பூஜைகள் இதில் எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் வேல் இருக்குது அப்படின்னா முருகனுக்கு உகந்த கிழமையில் மட்டும் நாம் வேல்
வழிபாடு செய்கிறோம் இல்லையா, அதே போல் கிருத்திகை சஷ்டி இந்த திதிகளையும் முருகனையும் முருகனுக்குரிய வேலையும் வழிபாடு செய்கிறது சகல சம்பத்துக்களும் சௌபாகியங்களும் கிடைக்கும். அதாவது முருகர் சிலை இல்லாட்டினாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன வேல் உங்கள் உள்ளங்கை சைஸுக்காவாச்சும் நீங்கள் வேல் வச்சு உங்களால் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை எதில் வேணாலும் நீங்கள் வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம். உங்கள் உள்ளங்கை அளவுக்கு இருந்தாலே போதும். உங்களுக்கு கண்டிப்பாக அதில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இந்த வேல் வழிபாடு செய்கிறவங்க சிவப்பு துணி போட்டு விரித்து அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு பச்சரிசி நிரப்பி அதுக்கு மேலே அந்த வேல் வையுங்க. ஒவ்வொரு முறையும் வேல் பூஜை செய்யும்போது பசும்பால் பன்னீர் இதை கொண்டு அபிஷேகம் செஞ்சு அதுக்கப்புறம் சாதாரண தண்ணி கொண்டு அபிஷேகம் செஞ்சு நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தலாம். வேல் விருத்தம் பாடிக்கொண்டே இந்த பூஜை செய்யுங்க. உங்களுக்கு இரட்டிப்பு பலன் நிச்சயமாக கிடைக்கும். வேல் விருத்தம் முருகன் கையில் வைத்திருக்கும் வேலை பற்றி புகழ்ந்து பாடினது அருணகிரிநாதர் அருளிய இந்த வேல் விருத்தம் முதல் தொகுப்பில் 10 பாடல் இருக்கு. இந்த பாடலை பாடி வேலுக்கு மஞ்சள் குங்குமம் விபூதி அபிஷேகம் செஞ்சு அவல் பொறி கல்கண்டு இது மாதிரி நெய்வேத்தியம் வச்சு முருகர் மந்திரங்களை உச்சாரணம் செஞ்சு நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க கோரிக்கை எல்லாமே நிறைவேறும். முருகனுக்கு 6 தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சகல விதமான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடியதாக அமையும். உங்களால் முடிஞ்சால் 6மே நெய் தீபமாக போடுங்க. அப்படி முடியலைன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றியே நீங்கள் விளக்கு போட்டுக்கலாம். வேல் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நான் சொல்கிறது இந்த கிருத்திகையில் உங்களால் முடிஞ்சால் அந்த வேல் வழிபாடு நிச்சயம் பண்ணுங்கள். இதை எல்லாத்தையும் உங்ககிட்ட என்ன புக் இருக்கோ அதை பாராயணம் பண்ணுங்கள். வேல் விருத்தம் கண்டிப்பாக சொல்லிகிட்டே நீங்கள் அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் செய்யுங்க. உங்களுக்கு நிச்சயமாக பலன் கிடைச்சிரும். அதே போல் செவ்வரளி பன்னீர் ரோஜா இது மாதிரி என்ன மலர்கள் இருக்கோ அதை கொண்டு முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயம் முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய முக்கியம். ரொம்ப நன்றி. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாத்துக்குமே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.